Welcome to Mathu's Embroidery and Crafts. இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிற ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட் நேம் தீபிகா. இப்போ தீபிகாவோடைய ஒர்க் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இதுதான் தீபிகா ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிற ஆரி ஒர்க் ப்ளவுஸ். என்ன மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத பாருங்கள். செயின் ஃபில்லிங் ஸ்டிச் அண்ட் பீட் ஒர்க், ஸ்டோன் ஒர்க் இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. செயின் ஃபில்லிங் எல்லாமே சில்க் த்ரெட்டில் செயின் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த ப்ளவுஸ் நேரில் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. செயின் ஃபில்லிங் அவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் தீபிகா ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்க்குறது ஸ்லீவில் வர்ற டிசைன். ஸ்லீவில் இந்த மாதிரி செயின் ஃபில்லிங் ஸ்டிச்சஸோட பீட் ஒர்க் எல்லாமே புட்டாஸ் எல்லாமே ஜர்கான் ஸ்டோன்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. பேக் நெக்கில் இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். இப்போ பார்க்க போகிறது ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக் பாருங்கள், அந்த ஒன் ஃப்ளார் டிசைன் மட்டும் செயின் ஃபில்லிங்கில் பேக்கில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே இதுதான் ஃப்ரண்ட்லேயும் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. நெக்லைனில் பீட், செயின் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதுதான் தீபிகா ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிற ஆரி ஒர்க் ப்ளவுஸ். சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் ஈஸி செயின் ஃபில்லிங் ஸ்டிச்சஸை வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் தீபிகா செகண்டாக ட்ரை பண்ணியிருக்கிற ஒரு கட் ஒர்க் ப்ளவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் தீபிகா செகண்டாக ட்ரை பண்ணியிருக்கிற ஃபுல் ஹெவி டிசைன் ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸில் கட் ஒர்க், த்ரெட் ஒர்க்ஸ், பீட் ஒர்க், ஸ்டோன் ஒர்க் எல்லாமே இதில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த ஸ்டிச் எல்லாமே சாரீ கலருக்கு மேட்சிங்காகவே இந்த த்ரெட்ஸ் எல்லாமே எடுத்து ஸ்டிச் பண்ணி ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்காங்க. கட் ஒர்க்குக்கு ஸ்டிச் பண்ணக்கூடிய ஸ்டிச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி த்ரெட் ஒர்க்கில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்காங்க. டிசைன் ஃபுல் ஹெவி டிசைன். பேக் நெக் இந்த மாதிரி ஃபுல் ஹெவி டிசைன். இப்போ பார்க்குறது ஸ்லீவ் டிசைன். ஸ்லீவ் ஷார்ட் ஸ்லீவ். பேக்கில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ த சேம் ஸ்டிச்சஸ், த்ரெட் ஒர்க், பீட்ஸ் எல்லாமே ஸ்லீவுக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸ்லீவில் இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் எல்லாம் கொடுத்து சாட்டின் ஸ்டிச், பீட் ஒர்க் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது தீபிகாவே ஸ்டிச் பண்ணியும் முடிச்சிருக்காங்க. ஸோ கிரேட்டில் எம்ப்ராய்டரி ஒர்க் ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்டிச்சிங்கும் தீபிகாவே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரேட் தீபிகா. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ரண்ட் நெக். பேக் நெக், ஸ்லீவ் எல்லாம் என்ன டிசைனில் இருந்துச்சோ அதே டிசைன் தான் ஃப்ரண்ட் நெக்குக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த ப்ளவுஸில் 4 கலர்ஸ் போல் யூஸ் பண்ணியிருக்காங்க. கட் ஒர்க் டிசைன் அப்படிங்கிறனால இன்னரில் கான்ட்ராஸ்டாக ஒரு கிளாத் கொடுத்தும் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணிக்கிடணும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது இதனுடைய சாரியோடு சேர்த்து இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. சாரி இந்த மாதிரி இருந்தது. இந்த 4 கலர்ஸும் சாரியில் வருது. இந்த க்ரீன் கலர் வர்றனால இந்த ஷேடில் தான் தீபிகா இன்னரில் அந்த கட் ஒர்க் டிசைன் ப்ளவுஸில் இன்னரில் கொடுத்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்காங்க. அண்ட் சாரியில் ப்ளூ எல்லாம் வந்தனால ஸ்டோன்ஸ் எல்லாம் ப்ளூ யூஸ் பண்ணி கோல்டு பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் பிகினர் ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணி இருக்கிற ஒரு 2 ப்ளவுஸஸை பற்றி பார்த்தீங்க. இந்த 2 ப்ளவுஸஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா தீபிகாவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.